இந்த டிசம்பர் மாதம் புதன்கிழமை இந்த காலையில இந்த 10ஆம் தேதி நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவ பிள்ளையே, வாய் திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். இந்த 10ஆம் தேதி நான் பரிபூர்ணம் அடைவேன். இந்த புதன்கிழமை நான் புகழ் பெற்றிருப்பேன். ஒரே காரணம், என்னை அழைத்த தேவன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்று சொல்லுங்கள். என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லுங்கள். உங்களை ஆசீர்வதிக்க மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, உங்களை நேசிக்க மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை ஆதரிக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்களோ இல்லையோ, அதை பெருசா நினைச்சு வருத்தப்படுத்திக்காதீங்க, உங்களை தாக்கிக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறாருங்க உங்களை வாழ வைக்க. கர்த்தர் இருக்கிறாருங்க இந்த காலையில உங்களை நேசிக்க. கர்த்தர் இருக்கிறாருங்க உங்களை உயர்த்த. கர்த்தர் இருக்கிறாருங்க உங்களை தூக்க. தாக்க பல பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனுதாபத்துக்குள் சென்று விடாதிருங்கள். 1000 பேர் தாக்க வந்தாலும் உங்களை தூக்குவதற்கு தேவனுடைய கரங்கள் இந்த காலையிலே வெளிப்பட்டிருக்கிறது. நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருக்கிறதுனால அவருடைய நன்மைகளும் அவருடைய நன்மையை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தின் மகிமையும் உங்க கூடவே இருக்கிறதுனால எதை குறிச்சும் எந்த விதத்திலும் எந்த வேளையிலும் நீங்கள் பதற வேண்டிய, எதிர்மறையாக சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அன்பானவர்களே. ஆகவே உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு, அதை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும். ஒருவேளை நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நீங்க உங்களுக்குள்ள வேலையில இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு எதிராகவே இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் வேலையை என்னை விட்டு பறிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பயப்படுறீங்களா? அப்படி நீங்க நினைச்சு பயந்தீங்கன்னா அது உண்மையா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒருவேளை என்னன்னு தெரியல, என் உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு, ஏதாச்சும் ஒரு பெரிய வியாதி வந்துருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு அச்சமா இருக்கு, இதே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேங்க, கண்டிப்பா அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு நஷ்டம் வந்துடும் போல இருக்கு, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிடும் போல தெரியுது, வர வர என் லைஃப் ரொம்ப பேடா போயிடும் போல இருக்கு, ரொம்ப மோசமாக போயிடும் போல இருக்கு, பலர் என்னை பகைக்கிறாங்க, நான் தொட்டதெல்லாம் எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, யாராச்சும் எனக்கு சூனியம் வச்சுட்டு இருப்பாங்களோ, செய்வனை செஞ்சுட்டு இருப்பாங்களோ, யாரோ எனக்கு எதிராகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அதையே பேசி அதையே யோசிச்சு அப்படிப்பட்ட விஷயத்திலே உங்களுடைய கவனத்தை செலுத்தி நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா அப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா யோபு கூட அப்படிதான் பயந்துகிட்டு இருந்தாராம். அவர் சொல்றாரு, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என் மனைவி என்னை விட்டு போயிருவாங்களோ, என் மனைவி என்னை விட்டு போயிருவாங்க போலவே எனக்கு தாட் வந்துகிட்டே இருக்கு, பயமா இருக்கு, அப்படிதான் பயந்துகிட்டே இருந்தாராம். ஒரு நாள் யோபு விட்டு அவங்க ஒய்ஃப் போயிட்டாங்க. என் பசங்களாம் நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்களே, யாராச்சும் கண்ணு போட்டு என் பசங்களை பாதிச்சிருவாங்களோ, என் பிள்ளைங்களுக்கு தீமை வந்துருமோ, இதையே நினைச்சு நினைச்சு யோபு பயந்துட்டு இருந்தாரு பாருங்க. அப்படி நடந்துருச்சு. நாடாது இந்த ஊர்ல நம்ம ரொம்ப ஜம்முன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும், பெட்டரா இருக்கும், சிறப்பா இருக்கும், நாசமா போயிருவோமோ, ஓட்டாண்டியா போயிருவோமோ, விளங்காம போயிருவோமோ, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் தொடச்சுன்னு போயிருமோ, இதையே பயந்துட்டு இருந்தாராம் பாருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் பயந்த மாதிரியே பாதிப்பு வந்து விட்டதாம். உங்களுக்கு பாதிப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்க தாட் அது மாதிரி இருக்கு, உங்க நினைவு அது மாதிரி இருக்கு, உங்க பயம் அது மாதிரி இருக்கு. அப்போ நீங்க யோசிக்கலாம், என்னங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த காலையில, பயமே வராதா? என் பேசுறவங்களுக்கு பயம் வராதா? பயம் வருங்க. ஆனா பயப்படக்கூடிய சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணும்னா, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, மோசமா போயிருவோமோ, நாசமா போயிருவோமோ அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க எண்ணக்கூடாது. அப்படி எண்ணி பயந்தால் பயந்த காரியமே நடக்கும். அப்ப என்னங்க பண்ணணும்? வாங்க அப்பாவின் வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56:3
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயம் வரும், வருது. ஆனா நான் என்ன பண்றேன்? பயப்படக்கூடிய சூழ்நிலையில, பயப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல, பயப்படக்கூடிய வேலையில அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, விளங்காம போயிருவோமோ, நாசமாயிருவோமோ, குடும்பம் உடஞ்சிருமோ, செதஞ்சிருமோ, எரிச்சல் படக்கூடிய மனிதர்களை நம்மளை வச்சு செஞ்சிருவாங்களோ, நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களாம் விளங்காம போக பண்ணிடுவாங்களோ, அப்படி திங்க் பண்ணலையாம். பயம் வருதுதான். எப்படி திங்க் பண்றாராம்? நம்பிக்கையா திங்க் பண்றாராம். கர்த்தரை நம்புவையா. கால் வலி இருக்கு, ஆனா நாசமா போயிரும், கால் எலும்பு முறிஞ்சிரும், அப்படி திங்க் பண்ணல. பயமாதான் இருக்கு, கால்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் கர்த்தரை நம்புறேன். என்னன்னு? கர்த்தரின் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற பண்ணுவார். நஷ்டம் இருக்கு, நஷ்டத்துல ஒரு பயமும் வருது. ஆனா அந்த பயப்படக்கூடிய சூழ்நிலையில கர்த்தரை நம்புறோம். எப்படி? கர்த்தர் இந்த நஷ்டத்தை லாபமா மாத்துவாரப்பா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் லாபகரமான ஆண்டவர், பெருக்கத்தின் ஆண்டவர், சிறக்க செய்கிற ஆண்டவர், கழுகை போல என்னை உயர பறக்க வைக்கிற ஆண்டவர், உயர்தலத்தில் என்னை உயர்த்தி வைக்கிற ஆண்டவர், என்னை கீழாக அல்ல மேலாக, என்னை வாளாக அல்ல என்னை தலையாக, என்னை வாங்குகிற இடத்தில் அல்ல அநேக தேசங்களுக்கு கொடுக்கிற இடத்தில் என் தேவன் என்னை வைப்பார் என்று நம்புவதுதான் நம்பிக்கை. ஆமா, எல்லாம் நடந்த பிறகு நம்புறதல்ல, இன்னும் நடக்கல, அப்படிப்பட்ட விசேஷங்கள் வரல, பாதிப்பு தான் இருக்கு. பாதிப்பை நம்பாமல் பரிபூர்ணத்தை நம்புவது, தோல்வியை நம்பாமல் வெற்றியை நம்புவது, சேதங்களை நம்பாமல் சாதகமாகும் என்று நம்புவது, இழப்புகளை நம்பாமல் பெறுவோம் என்பதை நம்புவது. அப்படி நம்பி பாருங்க. ஆகவேதான் சங்கீதக்காரன் பல இடத்துல சொல்றாரு, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன், தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார், தேவன் என் விளக்கை ஏற்றுவார். இப்படிதான் சொல்றாரு. இறங்கிருவேனோ, மோசமா போயிருவேனோ, விளங்காம போயிருவேனோ, மற்றவங்க பாதிச்சிருவாங்களோ, இப்படியே சதாகாலம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏதோ உங்க வீட்டுக்கு முன்னாடியோ உங்களுக்கு முன்னாடியோ 2 பேர் 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னை பத்தி தான் பேசுறாங்க போல இருக்கு, எங்களுக்கு எதிராக தான், எங்க பிள்ளைங்களுக்கு எதிராக தான், எங்க வீட்டுக்கு எதிராக தான், எங்க வருங்காலங்களுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா பாதிப்பு வரத்தாங்க செய்யும். அதனால மனுஷனை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, சூழ்நிலையை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, காரியத்தை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. உங்க தாட்டை மாத்துங்க, உங்க திங்கிங் ப்ராசஸை மாத்துங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க, உங்க பிலீஃப் சிஸ்டத்தை மாத்துங்க. எப்படி? தரமானதை நம்புங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் விற்றிருக்கிறதுனால அசைக்கக்கூடிய 1000 விஷயங்கள் வந்தாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் பாதிக்கப்படுவதில்லை, நாங்கள் சேதப்படுத்தப்படுவதில்லை. காரணம், கர்த்தர் எங்கள் கண்மலையாயிருக்கிறார். இன்னைக்கு இந்த 10ஆம் தேதி, இந்த புதன்கிழமை, இந்த காலையில உங்களுக்கு அழகான வளமான தரமான நம்பிக்கை இருக்குமேயானால் உங்க வாழ்க்கை வளமாவதும் தரமாவதும் யாராலும் தடுக்க முடியாதுங்க. உங்க பக்கத்துல 1000 பேரும், வலது பக்கத்துல 10,000 பேரும் விழுந்தாலும், ஏன் கொரோனா டைம்ல கண்ணால நம்ம பார்க்கலையா, காதால கேட்கலையா, அறியலையா? நம்மை சூழ்ந்திருந்த எத்தனையோ பேர் கொரோனா தாக்குதலால் மடிந்து போனார்களே, 1000 லட்சோப மக்கள் மடிந்து போனார்களே. அப்பெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தாரு. இன்னைக்கு காப்பாற்ற மாட்டாரா உங்களை? இன்னைக்கு உங்களை தூக்கி சுமக்க மாட்டாரா? நம்புங்க, நல்லா இருப்பீங்க. நம்புங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்புங்க, உங்க பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்புங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கும். நம்புங்க, உங்க வீடு நல்லா இருக்கும். நம்புங்க, உங்க வேலை நல்லா இருக்கும். நம்புங்க, உங்க பொருளாதாரம் நல்லா இருக்கும். நம்புங்க, உங்க சர்ச் நல்லா இருக்கும். நம்புங்க, ஆண்டவரால் நம்முடைய தேசம் நல்லா இருக்கும், நம்முடைய சமூகம் நல்லா இருக்கும், நம்முடைய சமுதாயம் நல்லா இருக்கும். ஏன்? ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களோடு கூடவே இருந்து அழகான காரியங்களை இன்றைக்கு செய்ய போகின்றது. நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரி எம் சரளா, அன்பு சகோதரி வி மேரி மற்றும் பிள்ளைகள் ஆர் பிரதீபா, அன்பு மகள் இ ரீனா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் முடிய வலக்கரங்களை வைத்து வழுவாமல் காக்கக்கூடிய முடிய கரங்கள், பொற்கரங்கள் முடிய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் அப்பா.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர், எவ்வளவு கருணை உள்ளவராய் இருக்கிறீர், மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறீர், பாசம் உள்ளவராய் இருக்கின்றீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஏன் பதற வேணும்? வேண்டாத வருத்தங்களை ஏன் உடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேணும்? உடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய திங்கிங்ல, சிந்தனையில் இருக்கக்கூடிய தோல்விகளை அகற்றும் ஆண்டவரே, பயங்களை விலக்கும் ஆண்டவரே, கவலைகளை நீக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வல்லமையான கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலேயும் தேவனாகிய கர்த்தர் கரமதை நீட்டி அற்புதமான பிள்ளைகளை தொட்டு அளவில்லாமல் ஆசீர்வதித்து தைரியத்தையும் கர்த்தரனுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நல்ல அறிக்கைகளையும் நீர்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற சத்திய வார்த்தையின் பிரகாரமாக வெற்றிகரமான நன்மைகளை இன்றைக்கு நீருடைய பிள்ளைகள் வாழ்வில் வருஷிக்க செய்து நல்ல எண்ணங்கள், நல்ல முற்போக்கான எண்ணங்கள், தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி நல்ல நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல வாக்குகள், நல்ல நல்ல பேச்சுக்கள் நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென தேவனே உடைய சிநேக பிரிய பாசம் மிகுந்த கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய நேச சிநேக பிரிய பாசமான கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும், குணமாக்கட்டும், சுகமாக்கட்டும், வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க செய்யட்டும். மேன்மைப்படுத்துங்க, ஆனர் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அற்புதமான கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.